வணக்கம். தொடர்ந்து ஏடிஎம்கேல இருந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எம்எல்ஏஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் மூத்த நிர்வாகிகள், அதுக்கப்புறம் கரண்ட் எம்எல்ஏஸ் இவங்க எல்லாம் தொடர்ந்து ஏடிஎம்கேல இருந்து ஒன் பை ஒன்னா ரிசைன் பண்ணிட்டு ஒண்ணு மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அரசியல் வாழ்க்கையில இருந்து விடுபடுறான் அப்படின்னு அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால ஏடிஎம்கே வந்து பலவீனமா ஆயிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பமும் ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. ஆனா இதை தொடர்ந்து ஏடிஎம்கே இபிஎஸ்க்கு வந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர் பிளஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து மாற்றப்படுறதுனால அவருக்கும் வந்து அந்த நம்பிக்கையை போயிட்டே இருக்கு. ஆனா இன்னும் தொடர்ந்து இபிஎஸ் வந்து நம்பிக்கையோட இருக்காரு. அவர் ஏன் இப்படி நம்பிக்கையோட இருக்காரு, அவருக்கு இருக்கிற வியூகம் என்ன, அவர் தொடர்ந்து என்ன செய்ய போறாரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முதல் விஷயம், எந்த ஒரு கட்சி எடுத்துக்கிட்டாலும் தலைமையில வந்து ஒரு ஆள் கிட்ட ஹேண்டிலிங் இருந்தா மட்டும்தான் அந்த கட்சி ஆகட்டும், இது கட்சிக்கு மட்டும் இல்ல, எந்த வித ஒரு பிசினஸ் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு என்ஜிஓ எதுனாலும் ஒரு ஆள் கிட்ட கண்ட்ரோல் இருக்கும் போது அது ப்ராப்பரா கைடனன்ஸோட கரெக்டா நடக்கும். நீங்க ஒரு 10 பேர்கிட்ட 15 பேர்கிட்ட எல்லாம் வந்து எல்லார்கிட்டயுமே தலைவர் மாதிரி ஹேண்டில் பண்ண கொடுத்தீங்கன்னா அது வந்து கிட்ட சொதைப்பிடும். அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் சொன்னா நம்ம தமிழக காங்கிரஸை சொல்லலாம். அவங்க வந்து தலைவர்கள் பேச்சு ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு இவங்க பேச்சு தான் இருக்கும். பட் மற்ற கட்சிலாம் பாருங்க, டிஎம்கே கிட்ட வந்து ஸ்டாலின் கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும், பிளஸ் உதயநிதி அவங்க ஃபேமிலி அந்த கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். நாம் தமிழர் கட்சி கிட்ட வந்து சீமான் கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். தமிழக வெற்றிக்கழகம் வந்து விஜய் கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் கிட்ட தான் கண்ட்ரோல் இருந்தது. ஆனா இந்த தொடர் தோல்வியினால இப்ப இபிஎஸ் கிட்ட இருந்து அவங்கவுங்க வந்து அதிருப்தியில இருக்கிறதுனால கண்ட்ரோல் இருக்கிறதுனால இப்ப மோடி ஏடிஎம்கேல ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து இபிஎஸ் என்ன எப்படி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே போற தலைவர்கள் போகட்டும், அவங்க போயிட்டாங்கன்னா சீனியர்ஸ் இல்ல கொஞ்சம் வயசானவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் போயிட்டாங்கன்னா அடிமட்ட தொண்டர்களை வச்சு நம்ம கட்சியை மீட்டு எடுத்துடலாம். பிளஸ் அவங்க வந்து ஸ்ட்ராங் பேஸ் நம்மளுக்கு ஏடிஎம்கே சிம்பிள் அண்ட் ஏடிஎம்கே கட்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்குன்னே ஓட்டு போடுற ஒரு ஓட் பேங்க்கும் இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு தொண்டர்களும் இருக்காங்க. இதை வச்சு நம்ம மோடி கட்சியை கொண்டு வரலாம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காரு. ஆனா இதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து லோக்சபால வந்து இப்ப அந்த சில விஷயங்கள் வந்து பாஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி டிஎம்கேவோட சப்போர்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் முட்டிக்கிட்டதுனால இப்ப காங்கிரஸ்க்கு ஆதரவா டிஎம்கே போகாது அப்படின்றதுனால ஒன்னு அவங்க நடுநிலையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சப்போர்ட் பண்ணணும். எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனா காங்கிரஸோட சேர்த்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதனால இப்ப பிஜேபி என்ன பண்ணுதுன்னா டிஎம்கேவை உள்ள கொண்டு வரதுக்கான எல்லா பாசிபிளான வழியும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த 25 எம்எல்ஏவையும் தூக்கறதுக்கு எம்பியும் தூக்கறதுக்கு வந்து நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்ப இந்த லா பாஸ் பண்றதுக்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்கு. சப்போஸ் இந்த லா பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எம்பி தொகுதிகள் மொத்தம் இப்போதைக்கு நமக்கு 39 தொகுதி இருக்கு. இந்த 39 தொகுதி வந்து மறுசீரமைப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 59 வரைக்கும் 59 நான் சொல்ல முடியாது, 59 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எம்எல்ஏவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு 234 எம்எல்ஏ, அதாவது 234 தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதி வந்து 350 வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி ஸ்பிட் ஆகும் போது இப்ப சென்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில இருக்கிற தொகுதியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு பெரம்பூர் எடுத்துக்கலாமே. பெரம்பூர் வந்து இப்ப விஜயோட தொகுதியை வந்து இப்ப வந்து மறுசீரமைப்பு அப்புறம் இந்த பெரம்பூர் தொகுதியை 2ஆ பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் 3ஆ கூட பிரிக்கலாம், பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். அந்த இடத்தோட டென்சிட்டி அண்ட் பாப்புலேஷனை பொறுத்து அந்த தொகுதி வந்து பிரிக்கப்படும். ஸோ இப்போ சென்சஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சென்சஸ் எடுத்து முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மறுசீரமைப்பு பண்ணிடுவாங்க. ஸோ ஏடிஎம்கே கிட்ட வந்து ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு, அதாவது அவங்க சிம்பிள் அந்த கட்சியோட பிளஸ் அடிமட்ட தொண்டர்கள் இவங்கள வச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்து கட்டமைச்சிடலாம். இப்ப இந்த தொகுதி பங்கீட்டு இது பண்ணதுனால நம்ம இப்பயே வந்து ஒரு தொகுதிக்கு 3-4 மாவட்ட செயலாளர்கள், 3-4 நிர்வாகிகள் இந்த மாதிரிலாம் நம்ம இப்பயே அப்பாயிண்ட் பண்ணி ஒரு யங்ஸ்டர்ஸா ஒரு வேலை செய்யறவங்கள மாதிரி நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அந்த கட்சி மீட்டெடுக்கலான்றது தான் இபிஎஸோட பிளானா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வகைத்துல நல்ல வகையா பாசிட்டிவா பார்த்தாலும் இன்னொரு விதத்துல பார்த்தா இது நெகட்டிவா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா இவருக்கு அமைஞ்ச அதே பாசிட்டிவ் தானே விஜய் கட்சிக்கும் சரி டிஎம்கே கட்சிக்கும் மாறும். அவங்களும் இப்பயும் மறுசீரமைப்புக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி காம்படிஷன் தான் இருக்கும். ஆனா ஏடிஎம்கே சைடு வந்து தொடர்ந்து நிர்வாகிகள் வந்து விலகிட்டே இருக்கிறதுனால
அவங்க சைடு இருக்கிற ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டா இருந்தாலும் ஓட்டு தான். ஒரு ஓட்டு கூட முக்கியம். ஏன்னா சில தொகுதிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு 5 ஓட்டு 10 ஓட்டு 100 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசத்துல கடந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அதனால ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். ஸோ நிர்வாகிகள் வந்து ஒரு கட்சியை விட்டு போறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது எப்படி இவங்க பிளான் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஏடிஎம்கே மீட்டெடுமா? ஸோ இபிஎஸ் அவரோட முழு கண்ட்ரோல்ல ஏடிஎம்கே வருமா? இல்ல மறுபடியும் ஏடிஎம்கே வந்து சரிவை தான் சந்திக்க போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வேற ஏதாவது எங்களுக்கு செய்தி கிடைச்சா அதை நான் உடனே உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதுவரை எங்களோட ஷார்ட்ஸ்ல நாங்கள் போடுற உடனே செய்தியை பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல்.